السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 பெண்களை திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் வரை வேறு எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கவே இல்லை. இவர்களின் மரணத்திற்கு பிறகுதான் ஏனைய 10 திருமணங்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் செல்வ செழிப்பினாலும் சொத்து மதிப்பினாலும் மக்கமா நகரிலேயே உச்சத்தை தொட்டிருந்த பெண்மணி இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் இஸ்லாத்திற்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்க பணிக்காகவும் தனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அர்ப்பணித்து விட்ட இதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் தருவாயில் இவர்களது ஜனாசாவை முழுமையாக மூடுவதற்கு கூட கஃன் துணி இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களது ஜனாசாவை பார்த்து அழுது கொண்டிருந்த வரலாற்றையும் நாம் பார்க்கலாம். தனது இறைவனின் மீது கொண்டிருந்த பற்று, தனது கணவனின் மீது கொண்டிருந்த அன்பு, அரேபியாவின் பெரும் செல்வ சீமாட்டியான ஒரு பெண்ணை ஒரு ஏழை பெண்ணாக மரணிக்க வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது நபியாக முடிக்கவில்லை, ரசூலாக முடிக்கவில்லை, வெறும் முஹம்மதாக மட்டும்தான் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். தனது 25வது வயதில் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த 15 வருடங்களில் வெறும் முஹம்மதாக மாத்திரம்தான் தனது வாழ்க்கையை தொடர்ந்திருந்தார்கள். ஆனாலும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் விட ஒரு சிறந்த ஜோடியை நபிமார்களின் வரலாற்றிலோ ரசூல்மார்களின் வரலாற்றிலோ ஏன் இந்த உலக வரலாற்றிலோ எங்குமே காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை மாத்திரமல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் யாராவது குறையாக பேசினால் அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்காவது யாரிடமாவது விட்டு கொடுத்து பேசியதாக இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பிரட்டி பாருங்கள், எங்குமே ஒரு வாசகத்தை கூட காண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு பயந்து நடுக்கத்தோடு ஓடி வந்த நேரம் அன்போடு அணைத்து ஆதரித்து ஆறுதல் படுத்துவதற்காகவே அல்லாஹு தஆலாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உன்னதமான மடி இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடையது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்வத்தினால் உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட தனது சுவாபத்தினால் குறைந்த நிலையில் இருந்ததாக எங்குமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பிருந்தே ஜாஹிலிய மடமைத்தன செயற்பாடுகள் எதனையும் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்ததே கிடையாது. மிகுந்த வெட்க சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். இதனால் இவர்களது தலை எப்பொழுதுமே மூடப்பட்டே இருக்கும். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா தனது ஸலாத்தை இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு மாத்திரம் நிறுத்தாமல் எனது ஸலாத்தையும் சேர்த்தே அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிவியுங்கள். அல்லாஹு தஆலாவின் ஸலாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஸலாத்தையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிவித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஸலாத்தையும் சேர்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த உலகத்தையே இரட்சித்து ஆளக்கூடிய அந்த அல்லாஹு தஆலாவின் ஸலாத்தையும் வானவர்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஸலாத்தையும்
நபிமார்களின் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலாத்தையும் ஒரே நேரத்தில் பெற்ற பெண்மணி இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான். இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த வருடம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் ஆமுல் ஹுஸ்ன் கவலைக்கான ஆண்டு என வரலாற்று ஆசிரியர்களால் பதியப்படும் அளவிற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முதலாவது முஸ்லிம் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத முதலாவது பெண்மணி இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தைகளை தன்னுடைய கருவில் சுமந்த முதலாவது பெண்ணும் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பல பெண்களை திருமணம் முடித்தார்கள். தன்னுடைய உயிர் நண்பன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். தன்னுடைய உயிர் நண்பன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். ஆனாலும் தான் அனாதையாக நின்ற போது தனக்கு தாயாகவும் சிறந்த துணையாகவும் நின்று தான் ஆதரவற்று நின்ற போது தனக்கு ஆதரவு தந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனது மரணம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவே இல்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அழைக்கிறார்கள். இந்த நாள் வரையும் தன்னுடைய இரு கரங்களால் அணைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தினர். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு கரங்களாலும் அணைக்கப்பட்டிருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மருமகன். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற இரு குழந்தைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பேர குழந்தைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் விடயத்தில் நான் ரோஷப்பட்டது போலும் பொறாமைப்பட்டது போலும் வேறு எந்த மனைவிமார்களின் விடயத்திலும் நான் ரோஷப்பட்டதோ பொறாமைப்பட்டதோ கிடையாது. அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களால் ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அதனை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழிகளின் வீடுகளுக்கு பங்கு வைத்து அனுப்பி வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், கஅன்னஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ரஅத்துன் இல்லா ஹதீஜா. இந்த ஹதீஜாவை விட்டால் இந்த உலகத்தில் வேறு பெண்களே உங்களுக்கு கிடையாதா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கும் அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுதுமே அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். இது பணத்தால் வந்த பாசமா? அப்படி என்றால் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்து ஏழை பெண்ணாக நின்ற அன்று அந்த பாசம் போயிருக்கும். அழகால் வந்த பாசமா? அப்படி என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த அன்று அந்த பாசம் போயிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீதான அன்பு எனக்கு ரிஸ்காக கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய உள்ளத்தில் அது போடப்பட்டுள்ளது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஞாபகம் வந்து விடுகிறது. அதிகமாக அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். இதனால் கோபமடைந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மா அக்ஸர மா ததுகுருஹா, ஏன் அதிகமாக அவரை பற்றியே நினைத்துக் கொண்டே இருக்கிறேன்? கன்னத்தில் குழி விழுந்த வயதான பெண் அல்லவா அவர்?
கது அப்தலகல்லாஹு அஸ்ஸ வஜல்ல கைரம் மின்ஹா, அவரை விட சிறந்த பெண்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தரவில்லையா? அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், மா அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அந்த ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹு தஆலா எனக்கு தரவே இல்லை. மக்கள் எல்லாம் என்னை மறுத்த போது என்னை நேசித்த பெண் அந்த ஹதீஜா. மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்திய பெண் அந்த ஹதீஜா. மக்கள் எல்லாம் தங்களது பொருளாதாரங்களால் என்னை அழிக்க வந்தபோது தன்னுடைய சொத்துக்களை இழந்து என்னை ஆதரித்த பெண் அந்த ஹதீஜா. சுப்ஹானல்லாஹ். தன்னிடத்தில் ஏழையாகவும் அனாதையாகவும் வந்து நின்ற தன்னுடைய கணவனை செல்வந்தனாக மாற்றினார்களே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தன்னுடைய பணத்தால் அல்ல, குணத்தால். தான் மரணித்த பிறகும் தன்னை நினைத்துக் கொண்டே இருக்கும் அன்பான கணவனாக மாற்றினார்களே தன்னுடைய பணத்தால் அல்ல, குணத்தால். Oh